ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பசுபதி விஜயோட வீட்டுக்கு வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டான டைம்ல இங்க விஜய் வந்து பசுபதிய அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. நாய அடிச்சு தொரத்துற மாதிரி வீட்ட விட்டு வெளிய போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராவும், கெத்தாவும் நம்ம விஜய் அடிச்சு தொரத்திடுறாங்க. இங்க பசுபதிக்கும், ராகினிக்கும் அவ்வளோ ஒரு அவமானம். உடனே ராகினி பயங்கர கோவமா, "அப்பா அந்த விஜய சும்மாவே விடக்கூடாதுப்பா. உங்களவே அடிச்சுட்டான் அவன். நான் அப்பவே சொன்னேன் இங்கெல்லாம் வர வேண்டான்னு சொல்லிட்டு. தேவையில்லாம நம்ம இப்போ அவமானப்பட்டு போகிறோம். அது மட்டுமா இப்போது நீங்கள் அவன் கையால் அடியும் வாங்கிட்டீங்க. ஐயோ இதெல்லாம் பார்க்கவே என்னால் சகிக்கவே முடியலப்பா. அந்த விஜயை ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்லவும், பசுபதி இருந்துட்டு இங்கே பாருமா, நான் அடி வாங்கினேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. அதை விட பல மடங்கு அந்த விஜய்க்கும் காவேரிக்கும் அடியை நான் கொடுக்க தான் போகிறேன். அந்த விஜய் காவேரிக்காக தானே இவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். காவேரிக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவான்ல. இந்த காவேரியும் விஜய்யும் பழி வாங்குறது மட்டும்தாம்மா இந்த வாழ்க்கையோட, அதாவது என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமே அப்படின்ற மாதிரி பசுபதியும் ராகினியும் பேசிக்கிட்டே போயிடுறாங்க. இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, ஏன் பாட்டி எதுக்காக என்னையும் காவேரியும் பிரிக்கிறதா தான் நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் பாட்டி நான் காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? காவேரி எப்போ இந்த வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் இப்படி பேசலாமா? உங்கள் வாயால் என்னையும் காவேரியும் பிரிக்கிறதா சொல்லலாமா? அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாகவே விஜய் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் இங்கே நம்ம பேரை நல்லா இருக்கணுன்றதுக்காக இங்கே விஜய் கிட்ட பேச வராங்க. இங்கே பாரு விஜய், நான் சொல்கிறத கேளு. காவேரி உன் கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பசுபதியால் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனையை தாண்டி உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னா நானும் உன் தாத்தாவும் என்னடா பண்ணுவோம்? உன்னுடைய வாழ்க்கை தான், உன்னுடைய சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உன் வாழ்க்கை சீரழிஞ்சிரும் போல இருக்கே. அந்த காவேரியால் தான் எல்லாமே. அவளால் நீ பட்டதெல்லாம் போதும். இங்கே பார் விஜய், நேராகவே சொல்லிடுறேன். அந்த காவேரிக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் வேணாம். அவளுக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அப்படி மட்டும் பேசவே பேசாதீங்க. அப்படி ஒரு வார்த்தை காதால் கேட்கறதுக்கு கூட என்னால் முடியல. இதே வார்த்தையை வேறு யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். நீங்கன்றதுனால நான் இப்போ அமைதியாக இருக்கேன். இங்கே பாருங்க பாட்டி, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை. ஏன் பாட்டி, காவேரி ரொம்ப நல்லவ தானே. காவேரியோட மனசு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை பாட்டி. அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் காவேரி என் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம் பாட்டி அப்படி சொல்லாதீங்க, அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், பாட்டிமா சொல்கிறாங்க, இங்கே பார் விஜய், உன் வாழ்க்கையில் நிம்மதி வேணும். அதை விட உன் உயிர் எனக்கு முக்கியம். இந்த பசுபதி ஜெயிலுக்குள்ளே இருந்தான், இப்போது வெளியே வந்துட்டான். பாத்தியா, நம்ம வீட்டுக்கே வந்து அவ்வளோ ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு போகிறான். அவன் சும்மாவா இருப்பான்? நீ மட்டும் காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னா காவேரியை பழிவாங்க தான் நினச்சிக்கிட்டு உன்னை ஏதாவது அந்த பசுபதி பண்ணிடுவான்ப்பா. நான் சொல்கிறத கேளுப்பா, தயவு செஞ்சு அந்த காவேரியை நீ விட்டு விலைக்கு வந்துரு. அவன் நமக்கு வேண்டாம்ப்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே நானும் உன் தாத்தாவும் சேர்ந்து அமைச்சு வைக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் முடியவே முடியாது. இப்போது பாட்டிமா இப்படி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்ம விஜய் வந்து ஒரு உண்மையை, அதாவது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக பாட்டிமா வந்து நம்மளை, அதாவது காவேரி கூட ஒன்று சேர்த்து வச்சுருவாங்கன்றதுனால இங்கே விஜய் வந்து, இங்கே பாருங்கள் பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. காவேரியை நானே வேண்டான்னு சொன்னாலுமே நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. காவேரி இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் காவேரி பக்கம் தான் நிற்க போகிறீங்க. அப்படி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, அப்படி மட்டும் நடக்கவே நடக்காதுப்பா. எனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம். உன்னுடைய நிம்மதி ரொம்ப 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 முக்கியம். இத்தனை நாளாக நீ நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்து நானும் உன் தாத்தாவும் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவேரி தான். காவேரி ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா நீ சந்தோஷமாக தான் இருந்திருப்ப. இங்கே பாருப்பா விஜய், நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் புராணத்தை ஆரம்பிக்க, இங்கே நம்ம விஜயோ, இங்கே பாருங்கள் பாட்டி, திரும்பவும் அதுவே பேசாதீங்க, நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அது என்ன தான் விஷயம்னு நான் கேட்டு தான் பார்க்குறேனே, சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பாட்டி, காவேரி கர்ப்பமாக இருக்கா. என் குழந்தைய அவள் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா பாட்டி. நீங்கள் இத்தனை நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்கள, ஒரு
குட்டி குழந்தைய பெற்று கொடுத்துட்றா, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துருவோம் அப்படி இப்படின்னு என்கிட்ட என்னென்னவோ சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசை இருக்குது. அது நடக்க போகுது. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாட்டிமாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன காவேரி வேண்டவே வேண்டான்ற முடிவெடுக்கிற நேரத்தில் இப்போது காவேரி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஒரு அதாவது ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, "என்ன பாட்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ சொல்லுங்க. காவேரியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா இல்லை வேண்டாவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கவும், நம்ம பாட்டி வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. "என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? அப்போது என்னுடைய குழந்தை உங்களுக்கு வேண்டாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைப்பா விஜய், இந்த விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. சரிப்பா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துப்போம். நம்ம வீட்டு வாரிசை காவேரி சுமந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் அவங்க அம்மா வீட்டில் இருந்து கஷ்டப்படணுன்ட்டு அவசியமே இல்லை. இங்கே பாருப்பா விஜய், காவேரியோட குணம், அவளோட மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனால் அவளால் தானே பிரச்சனையே வருது. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களால, அந்த பசுபதியால் எவ்வளோ பிரச்சனை வருது. அதெல்லாம் மனசில் நினச்சி தான் நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு ஒரு வேறு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்ற மாதிரி நான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போது அந்த நினப்பெல்லாம் எனக்கு இப்போ போயிடுச்சுப்பா. நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்க காவேரியை இனி ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கவே கூடாது. வாப்பா விஜய், நான் இல்லை நீ வேண்டவே வேண்டாம். நானே சாரதா கிட்டேயும் காவேரிக்கிட்டேயும் பேசி சமாதானம் செஞ்சு காவேரியை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். "பாட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி. நான் தான் போய் அங்கே பேசி அத்தை வந்து இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் காவேரியும் என்னால் உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அடிச்சிட்டாங்க. நீங்களாவது போய் பேசி பாருங்கள். கண்டிப்பாக சாரதா அத்தை மனசு மாறுவாங்கன்னு தோணுது. சாரதா அத்தை இப்படி பிடிவாதமாக இருக்கிறதுனால தான் காவேரியுமே என் கூட கோவமாக பேசுகிறா போல். சரிங்க பாட்டி, நீங்கள் காவேரி கையோடு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. "என்னப்பா விஜய், குழந்த மாதிரியே பண்ணுற. சரிப்பா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருப்ப. இந்த பாட்டி போய் காவேரியை கையோடு கூட்டிக்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம தாத்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு அவங்க பெட்ரூம் எல்லாமே அழகாக பலூன்ஸ் எல்லாம் திரும்பவும் ஊதி அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ராதாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் ராதா வந்து நம்ம பாட்டிமாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, "என்னம்மா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? விஜய் கூட காவேரி இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு நிம்மதி சந்தோஷன்றது இல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அஜயோட வாழ்க்கையுமே கெட்டு போகும். இன்றைக்கி பார்த்தியா, அந்த ராகினி அந்த பசுபதி கூட ஒன்று சேர்ந்து வந்து ரவுடி மாதிரி நம்ம வீட்டில் அவ்வளோ ஒரு சத்தம் போட்டுட்டு போகிறாங்க. அப்படி ஒரு பொண்ணு கூட என் பையன் அஜய் எப்படி வாழ முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட கேட்குறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க, "இங்கே பாரு ராதா, நானும் ஒரு டைம் யோசிச்சேன் தான், காவேரி விஜய் வாழ்க்கைக்கு வேண்டாம், காவேரியால் தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நம்ம வீட்டு வாரிசை காவேரி சுமந்துக்கிட்டு இருக்கப்போ எப்படி அவளை விட முடியும்? வேண்டான்னு சொல்லிட்டு உதறி விட முடியும்? கண்டிப்பாக முடியவே முடியாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் விஜய் பார்த்துப்பான். அஜயோட வாழ்க்கையுமே நம்ம சரி செஞ்சிடலாம். ஏதாவது ஒன்று பண்ணுவோம். விஜயோட வாழ்க்கை காவேரி கூட தான் சொல்லிட்டு கடவுள் வந்து எழுதி வச்சிருக்காரு போல. அப்போ அவங்க 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். விஜய் கிட்ட சொல்லி அஜய்க்கும் ராகினிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி பேசலாம். ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம். கண்டிப்பாக அஜயோட வாழ்க்கையும் காப்பாற்றிடலாம். நீ கவலைப்படாத ராதா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராதா வந்து, "இல்லைம்மா, இங்கே பாரு ராதா, நான் போயிட்டு காவேரியை பேசி நான் கையோடு கூட்டிகிட்டு வர போகிறேன். நீ எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிளம்ப போகிற நேரத்தில் நம்ம தாத்தா இருந்துட்டு, "இங்கே பாரு ராதா, நீ மட்டும் போனால் அது மரியாதையாக இருக்காது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு காவேரி கூட்டிகிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே
ஆட்டோ புடிச்சு அங்க காவேரியோட வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. எங்க ராதாக்கு ஒரு பக்கம் பயங்கர கடுப்பா இருக்கு. என்ன அம்மா இப்படி மாறிட்டாங்களே! இப்போ விஜயோட வாழ்க்கை மட்டும் சரியாயிடும். அப்போ அஜய் அந்த ராகினி பேய் பிசாசு கூட தான் வாழணுமா? அவனுக்கு என்ன தலையெழுத்து? ஐயோ கடவுளே! எப்படியாவது நம்ம விஜய வந்து காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ விடவே கூடாது. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதா வந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே முகம் வாடி போயிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கங்கா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சாரதாவுக்குமே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. தன்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஜய் ஒப்பந்தம் கல்யாணம் பண்ணி என்னென்னவோ அவ வாழ்க்கையில விளையாடிட்டானே! அவனால தான் என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம காவேரி நேரா வந்ததுமே ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இனி மாறவே போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலனாலுமே இந்த பசுபதியால் விஜய்க்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாப்பா கிட்டேயுமே பேசுகிறாங்க. இங்கே பாரு பாப்பா, உன்னை உன் அப்பா கூட சேர்க்க முடியாது என்னால். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ இருக்கேன். சரி பாப்பா, அதை நினச்செல்லாம் நீ கவலைப்படக்கூடாது சரியா? கடவுள் நம்ம பக்கம் துணையாக தான் இருப்பார். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கங்கா வந்து பார்த்துடுறாங்க. என்ன காவேரி, பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுவா ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் வயிற்று மேலே வச்சுக்கிட்டு இருந்தேன். வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு தான். என்னாச்சுடி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா தான் சொன்னேன். சரிக்கா ஏன் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க நம்ம கா காவேரி வந்து அப்படியே ஒரு மாதிரி மழுப்பிடுறாங்க. ஆனால் கங்கா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ பாப்பா பாப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததையும் கேட்டேன். அதே மாதிரி உன் பாப்பாவை கொண்டு போயிட்டு விஜய் கூட சேர்த்த முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்ததையும் கேட்டேன். ஆமாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லடி, நான் நல்லாவே காதால் கேட்டுட்டேன். என்கிட்ட மறைச்சி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நமக்கு கங்கா வந்து காவேரி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காவேரி வந்து ஆமாக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கங்கா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. லைட்டாக சந்தேகம் மட்டும்தான் இருந்தது, இப்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. காவேரி, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்காடி? வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம காவேரியோ அக்கா வேறு என்ன பண்ண சொல்கிற, என்னால் விஜய்க்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு வேளை விஜய் பிரிஞ்சு நான் இருந்தேன், விஜய்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பசுபதிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பசுபதி விஜயோட வாழ்க்கை விஷயத்துலையோ இல்லை விஜய்கிட்டேயோ வம்புக்கு போக மாட்டான். அதனால தான் விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை காவேரி, நைட்டும் பார்த்தேன் தன்னை தனியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையிலையுமே எந்திரிச்சு வந்ததுமே அவ்வளோ அழகாக ரெடியாகி வந்து கிளம்பி நிற்கிறேன். எங்கேயாச்சும் போறியான்னு கேட்டால், இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் இருந்தால் ரெடியாக கூடாதான்னு சொல்லி கேட்டேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தேன். அதே மாதிரி விஜய் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதாவும் கேள்விப்பட்டேன். அதனால தான் இப்படி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் நீ கோவிலுக்கு போயிட்டு வந்த, கோவிலுக்கு போயிட்டு வந்தப்போவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவே உன் முகம் இல்லவே இல்லை, ஒரு மாதிரி டல்லாக தான் வந்த. ஆனால் இங்கேயுமே அதான் விஜயோட சித்தி வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க, விஜயும் காவேரியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. நீயும் டல்லாக தான் வந்த. கண்டிப்பாக உன்னையும் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்படியெல்லாம் எவ்வளோ நாளும் நடக்கட்டும் காவேரி, நீ எப்படி புருஷனை விட்டு கொடுக்கலாம்? புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது எல்லா பொண்ணுக்குமே அவ்வளோ ஒரு ஆசை தான். வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளி நிற்கிறியே. இங்கே பாரு காவேரி, இதெல்லாம் சரியில்லை. பாவம் விஜய், மற்றவங்களோட கருத்துனால நீயும் விஜயும் பிரிஞ்சு ஏன் கஷ்டப்படணும்? விஜயோட உணர்வுகளுக்கு நீ மதிப்பே கொடுக்க மாட்டியா? அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல காவேரி. அவரை மட்டும் ஏன் நீ நோகடிச்சிக்கிட்டே இருக்க? நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோலாம் பண்ணியிருக்காருன்னு தெரியும்ல உனக்கு.
அவரு அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரே ஒரு ரூம் சைஸ் தான் இருக்குது அந்த போர்ஷனில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்கிக்கிட்டு இருந்தார். சாப்பாடு கூட செய்ய தெரியாது. கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு இன்னும் உனக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நினச்சி பார்க்காம நீ என்னடானா அவரை பிரிஞ்சாதான் அவருக்கு நிம்மதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதாவது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல தாண்டி எனக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷம். அம்மா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் விஜயும் ஒன்று சேரணும்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த விஜயோட சித்தி வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே பார், விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தாண்டி ரொம்பவே கரெக்டு. நீ விஜய் கூட இருந்தா அப்படின்னா விஜய் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிப்பார். நீ தாண்டி அவரோட தைரியமே. எதுக்காக இப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ரொம்ப நேரமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைக்கா அதெல்லாம் சரி வராது, தேவையில்லாமல் எதுக்காக, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. சரிடி, இப்போது வயிற்றில் குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக வயிறு தெரிய ஆரம்பிச்சிருமே. வயிறு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அக்கம் பக்கம் பார்க்குறவங்க எல்லாரும் என்னடி பேசுவாங்க? நீ தனியாக இருந்தனா தப்பாக பேச மாட்டாங்களா? ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, இப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி தனியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீ அதை பற்றி நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லவும், எப்படியும் ஒரு 4 மாதம் ஆகும்க்கா. உனக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இத்தனை நாளாக இந்த விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா, வெண்ணிலா பிரச்சனை வேறு கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் விஜய் நானும் ஒன்று சேர்ந்துருவோம்னு நினச்சோம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. சரி, இதுதான் என் தலையெழுத்துனா வேறு என்ன பண்ண முடியும்? விடுக்கா, என்னை நினச்சாலும் நீ கவலைப்படாத. என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேங்க்கா. நீங்கள் யாரும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. கங்கா சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாத்தாவையும் பாட்டியும் பார்த்த சாரதா பயங்கரமாக ஷாக்காக வராங்க. குடும்பமாக சேர்ந்து காவேரியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. பின்னாடி இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஓ, டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்குவாங்க போல் அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. முகத்தில் சந்தோஷமும் கிடையாது. அவங்கள பார்த்து முறைக்க தான் செய்கிறாங்க. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, என்னம்மா சாரதா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறது மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா இருந்துட்டு தண்ணி இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கவும், இல்லை வேண்டாம், இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நாங்கள் இவங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டிவோர்ஸை பற்றி பேசுகிறதுக்காக தானே இவங்க வந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே பேசியாச்சு. இனிமே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? தேவையில்லாமல் காவேரி விஜய் பற்றி மட்டும் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா சாரதா இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிற? நாங்கள் பேச வந்ததே அந்த விஷயமா தான். கொஞ்ச நேரம் நாங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேளுமா, அதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் நாங்கள் அதை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, அம்மா கொஞ்ச நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போமே, நீ அவசரப்படாதம்மா, கோவப்படாத, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பார்மா சாரதா, காவேரியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, என்னையா என்ன குடும்பமாக சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? நேற்று என்னடானா உங்கள் பொண்ணு வந்து நாங்கள் குடும்பமாக சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம், காவேரியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாது, காவேரியை எங்கள் வீட்டு பக்கம் அனுப்பவே அனுப்பாதீங்க, 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கிக்கலான்ற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்னடானா இன்றைக்கி வந்து காவேரியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. மன்னிச்சிரு சாரதா, என்ன எல்லாமே என்னால் தான், நான் தான் ராதாவை விட்டு அனுப்பி பேச சொன்னேன். காவேரி இருக்கிறதுனால தான் விஜயோட வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த முடிவே எடுத்தேன். நான் தான் அந்த ராதாவையுமே அனுப்பி வச்சேன். இப்போது என் முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அப்போது எங்களுக்கெல்லாம் மனசு ஒரு உணர்வுன்னு எதுவுமே இல்லையா? நீங்கள் நினச்சா வேண்டான்னு சொல்லுவீங்க, நினச்சா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவீங்க. உங்கள் பையன்
அதான் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி தானே நீங்கள் பேசுகிற கதை இருக்குது அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் சொல்கிறத முழுசாக கேளு. இந்த பசுபதியால் விஜய் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். இனிமேவும் என் பேரன் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, அவன் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் மட்டும்தாம்மா அப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேன். இப்போது காவேரியை எங்கள் கூட கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், காவேரி எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா, அவள் கர்ப்பமாக இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா சாரதா, நாங்கள் சொல்கிறது உண்மைதான். இன்றைக்கி தான் விஜய் எங்ககிட்டயே சொன்னான். இதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு காவேரி நம்ம வீட்டிலே தான் இருக்கணுன்ற மாதிரி யோசனை ஓட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருமா, எந்த ஒரு சண்டையும் போடாமல் தயவு செஞ்சு காவேரி எங்கள் கூட அனுப்பி வச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா எதுவுமே பேசலை. சரி, இவங்களா இறங்கி வராங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி கர்ப்பமாக இருக்கா வேற, இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே இந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும், நம்ம காவேரி அப்போ தான் ரூம்லேருந்து வெளியே எழுந்திரிச்சு வராங்க. தாத்தாவையும் பாட்டியும் பார்த்த நம்ம காவேரி பயங்கரமாக அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இவங்க எதுக்காக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோன்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதே சமயம் நம்ம பாட்டிமா வந்து இங்கே காவேரிக்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்டுடுறாங்க. உன்னை பார்த்து கோவிலில் மீட் பண்ணி பேசினதுனால தானே நீ விஜய் கூட வராமல் விஜயவே நோகடிச்சு அவன் மனசை நோகடிச்சு அனுப்பிட்ட. நீ என்ன தான் வரலன்னு சொன்னாலுமே உன் அதாவது விஜயோட மனசு ஃபுல்லாகவே உன்னை சுற்றி தாம்மா இருக்குது. இங்கே பாரு காவேரி, இனிமேல் நீங்கள் இருந்து கஷ்டப்பட தேவையில்லை. நீயும் விஜயும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும். எங்கள் வீட்டு வாரிசை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரிக்குமே இவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே சாரதாவோ, காவேரி, என்னடி நீ கர்ப்பமாக இருக்கியாமே, இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் இல்லைம்மா. அப்போது நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட யார்கிட்டையாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என் குழந்தைய திட்ட தான் செஞ்சுருப்பீங்க. அதனால் நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அம்மா எப்படி இந்த கூத்து நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா இது கங்கா அக்கா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தாம்மா முதல்ல ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, அப்போது காவேரி உன் வயிற்றில் தான் வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, காவேரி, இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அந்த பசுபதி கிடக்கிறான் பாவி பையன், அவனுக்கு கடவுளாக பார்த்து கூலி கொடுத்துட்றான்ப்பா. நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, என்ன பாட்டி, உணர்ச்சி வசத்தில் நீ பாட்டுக்கு போன்ற நம்ம எல்லாரும் கிளம்பி போயிட்டு காவேரி சந்தோஷமாக அவங்க வீட்டில் அனுப்பி வச்சுட்டு, அதாவது விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே குமரனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. குமரனையுமே உடனே வர சொல்கிறாங்க. இங்கே தாத்தாவும் பாட்டியும் காவேரியை கையோடு தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காண்ட்ருக்காங்க. நம்ம காவேரிக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும். விஜய் நம்மளை விட்டு பிரிஞ்சு எவ்வளோலாம் கஷ்டப்படுவாருன்றது எனக்கு தெரியுது. நான் எப்படி உள்ளுக்குள்ளே நினச்சி வெந்துக்கிட்டு இருந்துக்கணும், அதே மாதிரி தான் கண்டிப்பாக விஜயும் நம்மளை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். இனிமேவாவது விஜய்க்காக நம்ம இருப்போம். இத்தனை நாளாக மற்றவங்களுக்காக, அம்மாக்காக, குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு விஜயை நம்ம ரொம்பவே நோகடிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே ஒரு கார் வச்சு இங்கே நம்ம விஜயோட வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம காவேரியை பார்த்ததுமே இங்கே விஜய்க்கு கண்ணெல்லாம் கலங்குது. காவேரி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை எல்லார் முன்னாடியுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க. காவேரி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு நீ எப்படி நினச்ச? ஆர்வ கோளாறு, எப்போ பாரு என்னுடைய ஃபீலிங்ஸில் விளாட்றதே உன் வேலையை போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. இங்கே காவேரியுமே என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வழி இல்லை? ஆமாம், எதுக்காக நீ என்கிட்ட மாற்றி மாற்றி
பேசினேன். நைட்டும் காலையிலையும் நல்லா தானே என் கூட ஃபோனில் பேசினேன். நான் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுக்கிட்டு இருக்கவும், இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு கோவிலில் நம்ம காவேரி பார்த்து மீட் பண்ணி பேசினது, அதே மாதிரி ராதா வந்து வீட்டுக்கு போய் பேசுனது எல்லாத்தையுமே இங்கே பாட்டிமா நம்ம விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. என் மேலே தான் தப்பு, காவேரி மேலே எந்த தப்பும் இல்லை. நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக காவேரியை உன்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன்ப்பா. நீ எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி விடுங்க, எப்படியோ ஒன்று காவேரி என்னை வந்து சேர்ந்துட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நம்ம விஜய். இப்போது காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்தாச்சு. இனிமே இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பசுபதியை வெளுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது ராதா தான் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இந்த காவேரி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோம். அம்மாவும் நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போது அம்மாவே காவேரி பக்கம் சாஞ்சிட்டாங்க. இனி என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணணும். இந்த காவேரி ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி காவேரி இங்கேயே இருந்துட்டா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகினி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா. அப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.